வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி காரசாரமான செட்டிநாட் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி பண்ணுவீங்க, அவ்வளோ அடிக்டிவாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7 to 8 காஞ்ச மிளகா போட்டு அதையும் 1 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட 1 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 to 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 3 to 4 கல்பாசி, அரை பட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, வாசனையாக வரும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகனட் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சூடு ஆறின அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் ஒரு 150 to 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி தக்காளி மசிஞ்ச அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போது ஒரு 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக இருக்கட்டும், சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. எலும்போடு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் இந்த மாதிரி வெள்ளையாக ஆன அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவி ஊற்றிடுங்க. ஒரு 1 to 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும், பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சிக்கன்லாம் தண்ணியில் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ மூடி திறந்து நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். அப்புறம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு செமி கிரேவியாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணுறேன். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தப்புறம் ஒரு கை கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைச்சு செமையாக சாப்பிடுங்க. Thanks for watching.